It looks cliche It like doesn't this. matter. I already told you everything, so I can't do it right now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இப்போ நீங்க அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க. இப்போ என்னன்னு சொல்லணும்? ப்ரப்போஸ்னா Propose to her. Don't sit and do. I know. I mean, what is the point if you just sit and give her all that? It looks cliche It like doesn't this. matter. I already told you everything, so I can't do it right now. Okay, do whatever. Let's see. You want to propose to me? I think little egoistic here and there. கண்டிப்பா Okay. கொஞ்சம் ஈகோ இருக்கு. அவர் கேர்ள்ஸோட முன்னாடி வெக்கமே கிடையாது. வெரி கான்ஃபிடென்ட் பண்ண. வெட்டிங் அப்புறம் என்ன டிஃபரன்ஸ்? லைக் ஒரு டிஃபரன்ஸ் இல்ல because nothing is special or changed. I am like என்ன சொல்ல வராங்க? honeymoon. வெட்டிங்க்கு முன்னாடியே நான் அவங்க வைஃப் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு ஐயோ. இருந்தேன். He has to do a lot of things related to his family members எல்லாமே. I feel எனக்கு டைம் ரொம்ப கம்மி. Less time is spent for me. இதெல்லாம் ரொம்ப 10 மாசம் இருந்து. Does he call you darling? I was like darling எல்லாம் இந்த லைஃப் டைமே கூப்பிட தெரியாது. Sometimes நான் கூப்பிடுறேன். எப்போ? டார்லிங். எந்த ரீசன்காக மெயினா சண்டை வரும்? அவங்க பதில் தருவாங்க. சண்டை போடுறது அவங்க தான் ஜாஸ்தி. rubbish. அவங்க சொல்லிட்டோம். ஆஷ்ரத்தை பார்த்து இன்னொரு கேர்ள் வந்துட்டு she is approaching him அப்படினா Actually நான் இருக்கும்போது I don't think many people have the guts to approach. who is the better cook? நான் தான். What do you cook for me? ஒரு கதை சொல்லட்டுங்களா? அவங்க வந்து ஒரு நாள் வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து இதான் செஞ்சுட்டு தரேன். அவங்க சொன்னாங்க இல்லை வெயிட் டோன்ட் கம் டு தி கிச்சன் சொன்னாங்க. இன்னொரு 5 minutes நான் வெயிட் பண்ணேன். அதுக்கு கிச்சனுக்கு போனேன். எண்ட் ஆஃப் தி டே நான் வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. கிச்சனு, ஃப்ரிட்ஜ் எல்லாமே. Now I have a few rapid fire questions. நான் கேட்பேன், நீங்க வந்துட்டு கடகடன்னு உண்மையா சொல்லுவீங்களா? Okay. ஓகே, நான் ஈஸியான क्वेश्चनல இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி எல்லாமே ஈஸியான क्वेश्चंस தான். You can answer them. இல்ல அவங்க ஆன்சர் பண்ணுமா நான் ஆன்சர் ரெண்டு பண்ணுமா? பேரும் ஒரே Together? yes. Okay. ஓகே. ஒரு டெஸ்ட் மாதிரி. How do you both address each other? ஒருத்தர் எப்படி கூப்பிடுவீங்க? நான் டாம்போன்னு கூப்பிடுவேன். ஓகே, நீங்க Kembo. Meaning என்ன? அது எதனாலன்னு கேட்காதீங்க. ஜஸ்ட் இல்ல சொல்லுங்க. இல்ல The nation wants to know. இல்ல அது ரேண்டமா வந்திருக்கு. இந்த சென்ஸ் ஓவர் டைம் வேற வேர்ட்ஸ்ல டிரைவ் ஆயிருக்கு. ஓகே. Actually the like usually எல்லா couples sweetheart, darling, baby ரொம்ப பேர் கேட்டாங்க. sweetheart னு கூப்பிடுவா, baby கூப்பிடுவா, darling, does he call you darling? I was like darling எல்லாம் இந்த லைஃப் டைமே கூப்பிட தெரியாது. அப்படி இல்ல. பாருங்க, அவங்களுக்கு நீங்க அப்படி கூப்பிடணும்னு ஆசை. நான் கூப்பிடுவேன். சம்டைம்ஸ் நான் கூப்பிடுவேன். எப்போ? டார்லிங். எல்லாமே ஒரு like this all the cute words ஆனா making fun type தான் அவர் his way of. ரெண்டு பேர்ல யார் வார்ட்ரோப் ஸ்பேஸ் நிறைய எடுத்துப்பா? கண்டிப்பா அவங்க தான். உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கா அதனால? இருக்கு, இப்பயே இருக்கு பிரச்சனை. எப்படி இன்னும் கண்டினியூ solve ஆயிட்டு பண்ண இருக்கு. தெரியாது அவங்க எனக்கு எப்போ ஸ்பேஸ் தர போறாங்க அப்பதான் எனக்கு சால்வ் ஆகும். ஏசி டெம்பரேச்சருக்கு யார் நிறைய சண்டை போடுவா? அவங்க தான். சண்டைன்னு இல்ல, பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப கோல்டா வைக்கணும்னு ஆசை. எனக்கு மீடியமா இருக்கணும். சோ எந்த டெம்பரேச்சருக்கு நீங்க வந்துட்டு பார்கெயின் பண்ணி இல்ல இந்த டெம்பரேச்சர் நம்ம இல்ல செட் நான் தூங்கும்போது அவங்க மாத்திடுறாங்க. அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கு, உங்க வைஃப் மந்த்லி பியூட்டி அண்ட் ட்ரெஸ்ஸஸ்க்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க மந்த்லி? அமௌண்ட் எல்லாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு ரேண்டமா இந்த ரேஞ்ச் அந்த மாதிரி சொல்லுங்க. ரேஞ்ச் இல்ல, சில வாட்டி வந்து பிகாஸ் ஒர்க்னால சில ஆர்டிஸ்ட் அவங்களே வராங்க, சில வாட்டி அவங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஆப்வியஸ்லி என் ஃபேமிலி மெம்பர்ஸோட ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷன் அதனால. ஓகே, உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாரு ஃபார் ஹிஸ் அவுட்ஃபிட்ஸ் அண்ட் ஸ்கின் கேர், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அதுக்கெல்லாம்? இந்த மாதிரி இருக்குங்களா பியூட்டி ப்ராடக்ட்? ஏங்க men யூஸ் பண்ண கூடாது. அதெல்லாம் ஆக்டிங். அவர் ரொம்ப கான்ஷியஸ் தான். கான்ஷியஸ் பட் அந்த Obviously skin care எல்லாம் பண்ணுவீங்க இல்ல. இல்லையா? பட் ஆக்சுவலா டு பி ஆனஸ்ட் சன்ஸ்கிரீனே முதல் வாட்டி வந்து ஒரு 2 years முன்னாடி தான்
ஆரம்பிச்சேன் சன்ஸ்கிரீன் போடுறது ஒரு 2 or 3 years முன்னாடி தான் ஆரம்பிச்சேன். பிகாஸ் அதுக்கு முன்னாடி சப்போஸ் நான் ஸ்போர்ட் ஆடுனேன்னு வச்சுக்கோங்க, வெளியே போயிட்டு வெயில் ஆடுறேன்னு வச்சுக்கோ, அந்த சமயத்துல நான் போடுவேன். இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க டெய்லி வீட்டிலிருந்து விட்டு கிளம்புறது முன்னாடியே நீங்க சன்ஸ்கிரீன் போட்டு ஒரு ருட்டீன் மாதிரி. அது வந்து 2 years முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் பட் எதுவுமே ஸ்டில் ஐ மீன் ஹி இஸ் கான்ஷியஸ் தான். கான்ஷியஸ் ஆனா ஹைஜீன் ரொம்ப கான்ஷியஸ் அவ்வளவுதான். ரொம்ப ஐ திங்க் அந்த அளவுக்கு லைக் அ கேர்ள் யூ வில் நாட். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பாய்ஸ் இதுக்கு மேல ரொம்ப தே வில் பி இவர் கொஞ்சம் சிம்பிளா இருப்பாங்க. யூஸ்வலி ஈவன் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப தேவையா இருந்தா தான் he will buy it, இல்லைன்னா he will not simply buy. இவர் பிராண்ட் அப்படி பார்த்தா பிராண்ட் பேரே தெரியக்கூடாது. லைக் பிராண்ட் லோகோ கூட நான் 2 gifts வாங்கி கொடுத்தது which are all very expensive brands. ஸ்டார்டிங்ல எல்லாம் ஐ திங்க் பர்த்டே அந்த மாதிரி இதுலலாம் பர்பரி அண்ட் ஒன் மோர் ரால்ஃப் லாரன், வாட் இஸ் இட், இது அந்த பிராண்ட் தெரிஞ்சது ஒரு லைக் ப்ராமினெண்டா பிராண்ட். அதனால லைக் சாரி நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன்னு. ஸோ அந்த ஷர்ட்ல எல்லாம் பிராண்டிங் தெரிஞ்சா he rejected it. இல்ல அதனால இல்ல அதுல ரிஜெக்ட் இல்ல அப்ரிஷியேட் பண்ணேன். பட் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நான் சொன்னேன், நான் வந்து இப்போ சில பேர் வந்து சில பிராண்ட் வந்து அந்த ஷர்ட் ஃபுல்லா எழுதி இருக்கும், இல்ல பெருசா எழுதி இருக்கும். எனக்கு வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் சட்டிலா இருக்கணும். அதான் என் டேஸ்ட். அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்ட்னு சொல்ல முடியாது. பட் அது வந்து என் ப்ரெஃபரன்ஸ். அவங்க டிஃப்ரெண்டா போடுவாங்க, சட்டிலா போடுவாங்க. Even if I'm buying something and I'm showing, இப்போ நான் ட்ராவல் பண்ணும்போது இப்போ if I want to buy a gift நான் ஃபோட்டோ அனுப்புவாங்க. லைக் இல்லை அதில் ரொம்ப தெரியுது, பிராண்ட் பேர் ரொம்ப தெரியுது, அதனால வேணாம். ஸோ லைக் யூஸ்வலி எல்லாரும் தே வாண்ட் த பிராண்ட், இது எக்ஸ்பென்சிவாக இருந்தா. ஸோ ஹீ டசன்ட் லைக் இட் டு பி சீன். அது ரொம்ப ஸ்மாலா இருந்தா, ரொம்ப ஸ்மாலா இருந்தா யாருக்கும் தெரியாம இருந்தா இட் இஸ் ஓகேன்னு. அது ஷேட்ஸா இருந்தாலும் ஷர்ட்டா இருந்தா. ஸோ ஹீ இஸ் ஓகே வித் வெரி சிம்பிள் ட்ரெஸ்ஸிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்ட் அந்த ஒரு ஒகேஷன் வந்தால் தான் ஹி வில் பை க்ளோத்ஸ், இல்லைன்னா ஹி வில் நாட் அடிஷ்னலாக க்ளோத்ஸ் வாங்க மாட்டேன். ஸோ டெஃபினெட்லி ஃபேஸ் எல்லாம் ஐ திங்க் த பேசிக் திங்ஸ் மட்டும் டேக் கேர் பண்ணுவாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் ரொம்ப செலவு அதுக்கு கண்டிப்பாக பியூட்டி கேர் அந்த அதுக்கு செலவு வராது. ஓகே, உங்க 2 பேருக்குள்ள வந்துட்டு சண்டை வருதுன்னா எந்த ரீசனுக்காக மெயினா சண்டை வரும்? நல்ல क्वेश्चन. அவங்க பதில் தருவாங்க, நீங்களும் சொல்லலாம். இல்ல ஐ திங்க் சண்டை போடுறது அவங்க தான் ஜாஸ்தி. அவங்க சொல்லிட்டோம். see basically ஐ மீன் நமக்கு 2 பேருக்கும் 2 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ யூஸ்வலி சம் கப்பிள்ஸ்ல 1 person சொல்றதெல்லாம் ஓகே 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 அப்படி சொன்னாலும் ஃபைட் வராது. 1 person இஸ் அக்செப்டிங் எல்லாம். பட் இம்மீடியட்டா இப்போ ஐ டோன்ட் அக்செப்ட் தட்னா ஐ வில் டெல், ஹீ டசன்ட் அக்செப்ட்னா ஹீ வில் டெல். நம்ம பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்டா இருந்தா அது ஐ திங்க் 2 பேரும் ரொம்ப ஆல்ஃபா இன் அவர் லைக் என்ன சொல்றது, லைக் வி பிலீவ் இன் வாட், இது ஒரு கொஞ்சம் ஒரு பிலீஃப் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால டிஃப்ரென்ஸ் இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வி கம் டு அ காமன் கிரவுண்ட். ஸோ இப்போ ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு பிலீஃப் இருந்தால் நம்ம ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ஓகே ஓகே அப்படி சொல்ல மாட்டேன். நான் அவரே ப்ளீஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக அவங்க சொல்ல மாட்டாங்க. நான் எப்போதும் சொல்லுவேன், அவங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் எப்பவுமே சாரி கேட்பீங்க. இல்லை அப்படி இல்லை. பட் நான் அது என்னோட அடுத்த கொஸ்டின். பரவாயில்ல, ஓகே ஆன்சர். இல்லை பட் இம்மீடியட்டாக சப்போஸ் நான் ஏதாவது தப்பு செஞ்சுருக்கேன், இல்லை நான் வந்து ஃபால்ட்டில் இருக்கேன்னா நான் கண்டிப்பாக இம்மீடியட்டாக நான் சாரி சொல்லிடுவேன். அவங்க வந்து சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ஆங்கிளில் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் சொன்னேன், நீங்கள் ஒருத்தர் பொசிஷனில் வந்து நீங்கள் யோசிக்குங்க, அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க. புட் யுவர் செல்ஃப் இன் அதர் பர்சன்ஸ் ஷூஸ், சிம்பிள். ஓகே, கிரேட். Yeah, but many times I mean I adjust, to be very honest. Also adjust நான் எதுக்கும் பார்த்தது இல்ல. பட் இல்ல புரியல. I think இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போற வழியிலே சண்டை போடுவீங்க. அதான் நான் ஆபீஸ் போயிடுறேனே என் கார்ல. ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருமா? கம் ஆன் சார்ஜ். ஓகே, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டு அதை வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இருந்து மறைக்கணுங்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணி பயங்கரமா சொதப்பி மாட்டிருக்கீங்களா? அது இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. லைக் யூ வுட் ஹவ் டன் சம்திங், அது வந்துட்டு அவர்கிட்ட வந்து மறைக்கிறதுக்காக நீங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சு அதை வந்து சொதப்பி கடைசியில மாட்டி. இல்ல அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷனும் இது வரைக்கும் வரல. நல்லது, இது வரைக்கும் வரல. ஃபேன் மூமெண்ட்ஸ்லாம் இவங்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்போல்லாம் வந்துட்டு சில பேர் வந்து ப்ரப்போஸ்லாம் பண்ணுவாங்க, செய்வாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அது நான் ஆக்சுவலாக அவ்வளோ யோசிக்கவே மாட்டேன் அதை பற்றி. சரி அவங்க ஃபேன்ஸாக பண்ணுறாங்க, அது ஒரு நல்ல விஷயம்தான்.
அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்க மேபி லுக்ஸோ ஆக்டிங் எது இருந்தாலும் ஃபேஷன் சென்ஸ், ஸோ அது வந்து நான் அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன். அது தவிர எதுவுமே அது மாதிரி நான் யோசிக்க மாட்டேன். ஓகே. ஸோ இதே வந்துட்டு ஆஷ்ரத்தை பார்த்து இன்னொரு கேர்ள் வந்துட்டு ஷீ இஸ் அப்ரோச்சிங் ஹிம் அப்படின்னா இன்னும் முன்னாடி அது கூட பார்க்கல. ஆக்சுவலி நான் இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் மெனி பீப்புள் ஹேவ் த கட்ஸ் டு அப்ரோச். கண்ணில் வந்து நெருப்பு வரும். ஐ டோன்ட் திங்க். நான் டெஃபினெட்லி நெக்ஸ்ட் டைம் இருக்கும்போது ஐ ஹவ் நாட் சீன். நம்ம ஸ்டார்டிங் டைமில் நம்ம வேற குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போதெல்லாம் ஐ எம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேம் பிளேஸில் மீட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் டேஸ்லலாம். அப்போ ஐ ஹவ் சீன் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஐ வாஸ் லைக், ஸோ அப்போது அவருக்கு தெரியாது வி ஆர் டேட்டிங் ஈச் அதர், பிகாஸ் அது நம்ம ஸ்டார்டிங் ஃபேஸ் தான். அப்போ எல்லாம் ஐ ஹவ் சீன் தட். அதுக்கப்புறம் when I am with him நான் அந்த பார்க்கவே இல்லை. இப்போது as far as I know நான் இருக்கும்போது அந்த மாதிரி கொஞ்சம் I don't think they have the guts to. ஓகே, கிரேட். who is more romantic? Definitely me. யார் ரொம்ப possessive? அதுவும் அவங்க தான். யாருக்கு ஈகோ ஜாஸ்தி? அதுவும் அவங்க தான். சான்ஸே இல்லை. ஓகே Okay, same equal. who is the better cook? நான் தான். What did you cook for me? சொல்லுங்க. Fried egg. what did you cook for her? Rubbish. When did you make fried egg? Fried egg. Don't lie. சரி, நீங்க அவருக்கு என்ன சமைச்சு கொடுத்தீங்க? அவர் கதை சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. அவங்க வந்து ஒரு நாள் வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணி ஒரு வீக்கெண்ட் நினைக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து சரி இந்த லிவிங் ஏரியாவில் வந்து நான் உட்கார்ந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, நான் உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தரேன். ஸோ நினச்சேன் சரி ஓகே ஏதோ செய்கிறாங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் லிவிங் ரூமில். இது ஒரு 1 year 1.5 years முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் டைம் வந்து லேட் ஆகிட்டே இருந்ததுங்களா. சரி ஒரு 15 minutes முடிஞ்சிச்சு. சரி அவங்க என்ன செய்கிறாங்க, ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேங்கோ மில்க் ஷேக்னா செய்ய போகிறேன். ஸோ நினச்சேன் சரி அவங்க வந்து மேங்கோவை போட்டு மில்கை போட்டு பிளெண்டரில் போட்டு சிம்பிள் மேங்கோ மில்க் ஷேக், அதான் ஒரு 5 to 10 minutes, ஒரு 20 minutes ஆயிடுச்சு. ஸோ நான் யோசிச்சுட்டு இருக்கேன் சரி என்ன நடக்குது என்னட்டு. அவங்க சொன்னாங்க இல்லை வெயிட் டோன்ட் கம் டு த கிச்சன் சொன்னாங்க. இன்னும் ஒரு 5 minutes நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போனேன். கிச்சன் போன உடனே அந்த மேங்கோ மில்க் ஷேக் சொன்னாங்க இல்லைங்களா, அது ஃப்ளோரில் இருந்தது, அது வந்து ஃப்ரிட்ஜ் மேலே இருந்தது. அது வேற அவங்க வேற ஒரு ஸ்பூனும் ஏதோ ஒரு இது வச்சுட்டு, ஸ்பூன் இல்லை ஒரு டிஷ்யூ வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நான் போய் நான் கேட்டேன், அதில் அந்த பிளெண்டரோட திங் பேசிக்காக வந்து அவங்க கை வைக்கல. அந்த பிளெண்டரில் வந்து கையை வச்சுட்டு தான் ஆன் பண்ணோம். இந்த ஸ்பெசிஃபிக் பிளெண்டர் கையை வைக்கல. ஸோ அப்படியே எல்லா இடத்துல ஸ்பிளாஷ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஸ்டோரி மட்டும் சொல்றது. அதுக்கப்புறம் ஐ மேட் ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, புரோட்டீன் ஷேக்லாம் ஹி இஸ் ஹெல்த் பட் அதெல்லாம் ரொம்ப மெமரபிளா இருக்கு. சொல்லும்போது கேட்கும்போது we can imagine உங்க ட்ரெஸ்லலாம் அந்த வந்து மேங்கோ மில்க் ஷேக் வால்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்தறப்ப. and I've never. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம், அது தரையிலிருந்து எடுத்துட்டு ஒரு கப்ல போட்டு எனக்கு தர போறாங்களா, அதெல்லாம் நான் போய் பார்த்தேன். Actually, I should have done that only. அதே பண்ணிருக்கணும், but I didn't do it. Okay. அதுக்கப்புறம் என்ன அடுத்த ஸ்டெப் என்ன, அவங்க போய் உட்கார்ந்துட்டாங்க. அந்த ஃப்ரிட்ஜ் அந்த ஃப்ளோர் நான் தான் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ ஆக்சுவலாக மேங்கோ மில்க் குடிக்கிறதுக்காக நான் போனேன். எண்ட் ஆஃப் த டே நான் வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க, கிச்சனு ஃப்ரிட்ஜ் எல்லாமே. பட் யூ கேன், நீங்க ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? ஹெல்ப் அதுதானே அவங்க கேட்டாங்க. அது ஹெல்ப்புக்காக கூப்பிடல, ஏதோ செய்யறதுக்காக கூப்பிட்டாங்க. இது ரொமான்டிக் ஏதோ செய்ய போறாங்கன்ட்டு. யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? யார் நிறைய சேவிங்ஸ் பண்ணுவாங்க? நான் தான். இவர்தான். ஓகே, சோ சேவிங்ஸ் விஷயமே இல்ல. அவர் சேவ் பண்ணுவாரு, நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. கரெக்ட் தான். ஆப்போசிட் கரெக்ட் தான். இல்ல, ஒரு செகண்ட் கூட யோசிக்காம பதில் சொல்றீங்க பாத்தீங்களா? உங்க 2 பேர் பாடிஸ் வந்து ஸ்வாப் ஆயிடுச்சு உங்க சோல்ஸ்னால, ஓகேவா? நீங்க வந்துட்டு இப்போ பார்வதி, இவங்க வந்துட்டு ஆஷ்ரத். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவீங்க நீங்க 2 பேர்? என் டேலண்ட்டை வந்து நான் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுவேன் என் கெரியரில். ஓகே. இவர் என்ன யோசிக்கிறேன்னா, ஐ டோன்ட் யூட்டிலைஸ் மை பொட்டென்ஷியல். ஒரு பார்த்த வரைக்கும் ஹி ஃபீல்ஸ் லைக் யூ கேன் டூ மச் மோர். ஆனால் யூ ஆர் நாட் ஹார்ட் ஒர்க்கிங். ஐ டோன்ட் நோ வாட் எவர். ஹார்ட் ஒர்க்கிங் இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா அவங்க ஃபுல் டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க் தருவாங்க. பட் அந்த ப்ராஜெக்ட் வந்து வர வைக்கிறதுக்கு வந்து அந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ், அந்த நெட்வொர்க் பண்ணுறது, ஸ்கிரிப்டை ரீட் பண்ணுறது, நிறைய மீட்டிங்ஸ், அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லேட் பேக், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குவைட் டேலண்டட்.
ஸோ அது வந்து ஃபுல் பொட்டென்ஷியலை வந்து அவங்க யூஸ் பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் அது கண்டிப்பாக நான் பண்ணுவேன். சப்போஸ் அவங்க பாடியில் இருந்தேன்னா 100% அது நான் ஃபுல்லாக டேப் பண்ணுவேன். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த அளவுக்கு ஆனஸ்டியோட யாருமே வந்து அவங்க பார்ட்னர் கிட்ட பேச மாட்டாங்க. அண்ட் ஐ திங்க் யூ லைக் தட் ஃபேக்டர் அபவுட் ஹிம் இல்ல? Yeah, I like that. ஓகே, நீங்க as ஆஷ்ரத் what will you do? I think நானும் அவரோட ஒர்க்கில் இருந்தா I would have I think இப்போ அவர் பண்ற ஒர்க் I think he's doing too many things, so productive ஆவாம இருக்கு. Like he's doing too many things and the output is not to his potential, even I feel. So I would first keep a secretary for half the things you're doing and one more person for another half the things அது பண்றதுக்கு. And அந்த லைன் ஆஃப் பிஸ்னஸ் நான் இனியும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஃபீல் ஈவன் ஹி ஹேஸ் மோர் பொட்டென்ஷியல் டு டூ பெட்டர். இவர் ஹார்ட் ஒர்க்கிங் தான், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் கம்பேர்ட் டு மீ. கண்டிப்பாக இஸ் மோர் ஹார்ட் ஒர்க்கிங். ஆனால் ஹி கேன் டூ அ லாட் மோர் வித் ஹிஸ் இன்டெலிஜென்ஸ். அதான் ஈவன் ஐ ஃபீல். ரெண்டு பேரும் ஒருத்தரோட கரியரை பத்தி நீங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சிருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ், இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபேவரட் ஃபுட் இருக்கும் இல்லையா? லைக் நவ் யூ ஆர் ஆஷ்ரத், நவ் யூ ஆர் பார்வதி, ஓகேவா? Your souls are back. Thanks so much. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரட் ஃபுட்ஸ் இருக்கும் இல்லையா? will you give up that food so that உங்க பார்ட்னர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து லைஃப் லாங் சாப்பிடலாம்? பண்ணலாமே, நோ ப்ராப்ளம். Really? நீங்க பண்ண மாட்டீங்களா? இல்ல ஐ எம் சர்ப்ரைஸ் தட் அவர் சொன்னதுனால ஐ எம் சர்ப்ரைஸ்ட். ஏன்னா ஃபுட் பொறுத்த வரைக்கும் நான் அவங்களோட கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ். ஸோ சப்போஸ் வந்து இது வந்து ஒரு மாதம் சாப்பிடக்கூடாதுன்னா நான் பண்ணியிருக்கேன் முன்னாடி. இன்னொருத்தருக்காக நான் பண்ணல, எனக்காகவே பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி இன்னொருத்தருக்காக நான் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா எனக்காகவே பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக இன்னொருத்தருக்காக பண்ணலாம். ஓகே, நீங்க பண்ணுவீங்களா? இப்போ நாளைக்கு நான் லைக் இஃப் ஐ சே எக் கூட சாப்பிடக்கூடாதுன்னா யூ வுட் ஸ்டாப் ஈவன் எக்ஸ் and turn pure? Yeah, if I have another form of getting that protein or health, இது food, vitamins அதெல்லாம் whatever it நீங்க is, correct, கண்டிப்பா. ஓகே, நீங்க? Yeah, even I can. Do you like பானிபூரி? Yeah, I do. அவர்க்காக நீங்க பானிபூரி விட்டுறீங்களா? Yeah, sure, if there's a reason for it எனக்கு கண்டிப்பா பண்ணலாம். Yeah. ஏன் இப்படி பட் உங்க ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்துச்சு. இல்ல நானே பண்ணியிருக்கேன் லைக் மெனி டைம்ஸ், மெனி months of ஒண்ணுமே nothing, none of this, only this kind of food. அந்த மாதிரி நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், but I've done it. 5 things that you like and dislike about each other. You say அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, இப்போ நீங்க சொல்லுங்க. what I like, I think problem solving ability கொஞ்சம் நல்லா இருக்கும். in the sense he is very very intelligent. நான் I think was one of the reasons I liked him. எல்லாருக்கும் ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும், பட் சம் பீப்புள் ஹாவ் லிட்டில் மோர் தேன் தட். ஐ திங்க் இஸ் கொஞ்சம் இது. ஸோ எல்லா விஷயத்தை பற்றியும் நல்லா ஒரு லைக் இக்யூ அண்ட் ஐக்யூ ரொம்ப ஹை தான். ஸோ அதனால கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தால் இமோஷ்னலாக யோசிக்காமல் ப்ராக்டிக்கலாக இல் ஃபைண்ட் த சொல்யூஷன். நான் அது இமோஷ்னலாக யோசிக்கும், அதனால டென்ஷன் ஆகி இது டென்ஷனே ஆகாது. என்ன பிரச்சனை வந்தாலும் இல் பி வெரி கூல் அபவுட் இட். ஸோ அது எனக்கு ஐ திங்க் ஓகே ப்ராக்டிக்கலான ப்ராப்ளம் சால்விங். செகண்ட் ஐ திங்க் ஹீஸ் லைக் வெரி ரொம்ப ஃபேமிலி அண்ட் ஃபேமிலியோட ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கும், லவ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ ஐ திங்க் தட்ஸ் சம்திங் விச் இஸ் நைஸ், பிகாஸ் அப்படி இருந்தால் தான் யூ வில் ட்ரீட் அதர் பீப்புள் ஆல்சோ வெல். இது 3 ஐ திங்க் இஸ் வெரி ஆனஸ்ட். he doesn't lie, ரொம்ப ஆனஸ்டாக இருக்கும். ஐ திங்க் ஆனஸ்டி ரொம்ப கம்மி இப்போ. பீப்புள் லை அ லாட். நம்ம we think girls lie more than boysன்னு எல்லாருமே சொல்லுவாங்க, பட் உண்மையாக சொன்னால் ரொம்ப பாய்ஸ் லை or they lie equally or like more or equally அப்படி. எஸ்பெஷலி ஒரு கேர்ள் கிட்ட மேபி அவர் பாய்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஆனஸ்டாக இருப்பாங்க, ஆனால் பிடிச்ச ஒரு பொண்ணுக்கிட்ட எப்போவுமே ரொம்ப இது இருக்கும், மேனிப்புலேட்டடாக இருக்கும். அந்த மாதிரி இட் டசன்ட் லை, எல்லாமே ஆனஸ்டாக இருப்பாங்க. தட் இஸ் சம்திங் ஐ ரியலி லைக். இப்போ எவ்வளோ 3 points? ஐயோ நான் 2 இருக்கேன். ஐ திங்க் அப்பார்ட் ஃப்ரம் தேட் இவர் இப்போ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா ஹி வில் கீப் இட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் இப்போ மேரேஜ் பற்றி சொல்லும்போது லாட் ஆஃப் எல்லா பாய்ஸும் நம்ம பிடிச்ச எல்லாரும் ஒரு கேர்ளை அட்ராக்ட் ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணணும் அதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அது ஐ ஹவ் ஹர்ட் இட் so many times. ஆனால் அது மீனிங் இருக்காது. ஐ வாண்ட் டு மேரி யூ தான் எல்லாரும் ஸ்டார்டிங்லேயே சொல்லுவாங்க. இவர் என்ன சொன்னாங்க, எல்லாமே நல்லா போனால் we can consider marriage. பட் ஐ எம் லுக்கிங் அட் இட் சீரியஸ்லி. ஆனால் இஃப் இட் கோஸ் வெல்
ஐ திங்க் அப்படி இது எல்லாரும் ஸ்டார்டிங்கில் நானும் யோசிக்கும் தெரியாமல் எப்படி மேரேஜ் பற்றி பேசுகிறேன்னா, பட் இது வரைக்கும் நான் மீட் பண்ண எல்லாரும் எவ்ரிபடிஸ் லைக் ஐ வாண்ட் டு மேரி யூ. ஸோ ஐ திங்க் அந்த ஆனஸ்டி திங் இஸ் மேன் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ். மேன் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ் ஒரு இது. பிகாஸ் இஃப் ஹி த மோமெண்ட் ஹி கமிட்டட் இஸ் லைக் நோ மேட்டர் வாட் ஐ வில் டூ இட். அது இது இருந்தாலும் சிம்பிள் ஆஸ் இந்த ஒரு ஒர்க் பண்ணுவாங்க, இங்கே போவோம், இங்கே ட்ராவல் பண்ண, எனி ஸ்மால் திங் இஃப் ஹி சேஸ் ஐ வில் டூ இட், he will make sure he'll do it. So adu na munnadi paakla, to be honest. So I think that's one, I think first quality appdi kuda sollaam. Fifth one is I think he's kind hearted. Onnume like ipo nama poi oru buffet saapthu vechiko velila na enak adu attract ஆகி நான் ஃபுட் ரொம்ப எடுப்பாங்க. he will ask எதுக்கு இவ்வளோ ஃபுட் எடுத்த, ஃபினிஷ் பண்ண. he doesn't care நம்ம வீட்டில் ஃபுட்டா, அது ஃப்ரீயாக கிடைக்கிற ஃபுட்டா, நம்ம பே பண்ண ஃபுட்டா, ஜஸ்ட் வந்த ஃபுட்டா, ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபுட் இஸ் ஃபுட், அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் he forces me to finish பண்ண. அது கொஞ்சம் டார்ச்சர் தான், பட் பிகாஸ் சம்டைம் நமக்கு பிடிக்காத ஃபுட் கூட we'll accidentally take, அதுக்கப்புறம் எப்படி ஃபினிஷ் பண்ண. பட் he will not believe in wasting. இது இந்த சின்ன ஒரு இது கூட இன்ஃபேக்ட் என்னோட பாக்கி he will eat it and to finish it. எதுக்கு ஃபுட் வேஸ்ட் பண்ண. ஈவன் ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட இன் அ பப்ளிக் பிளேஸ் 2-3 டிஷ்யூ பேப்பரில் 2 வேஸ்ட் ஆனால் எதுக்கு அந்த 2 டிஷ்யூ பேப்பர் வேஸ்ட் ஆன. ஸோ ஹி டசன்ட் கேர் இது நம்ம வீட்டில் ஒரு அவுட் சைட். ஹி டசன்ட் லைக் எனி திங் வேஸ்டட். யாருடைய ஃபுட்டு மணி எனிதிங் நத்திங் ஷுட் கோ வேஸ்டட். அந்த மாதிரி ஹீ திங்ஸ் வெல், விச் நான் ஆப்போசிட் தான் முன்னாடி பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி இல்லை டேக் எவ்ரி திங் ஹவு இது யூ, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி ரொம்ப பேருக்கு இருக்கும். நம்ம ஸ்பெண்ட் பண்ணல, இதனால நம்ம எனிவே பே பண்ணியிருக்க புஃபே எவ்வளோ சாப்பிட்டாலும் ஐ வில் டேக் எவ்ரி திங், அந்த ஒரு மென்டாலிட்டி. அப்படி அந்த மென்டாலிட்டி இஸ் நாட் தேர். ஹீ பிலீவ்ஸ் இன் யார் எடுத்தாலும் வி ஷுட் நாட் வேஸ்ட் ஃபுட்டு ஆர் வி ஷுட் நாட் வேஸ்ட் அந்த பேப்பர் எல்லாமே. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி குட் நேச்சர். அது ரொம்ப ரேரான ஒரு நேச்சர். ஐ திங்க் தட் ஹி ஹேஸ். ஸோ தீஸ் ஆர் த லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் பார்ட். டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். டிஸ்லைக்ஸ் ஐ திங்க் கண்டிப்பாக கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட் தான். நாட் அக்ரெசிவ், நாட் லைக் ஸ்கேரி ஷார்ட் டெம்பர்ட் ஆர் அந்த மாதிரி வைலண்ட் அப்படியே கிடையாது. இஸ் அ சாஃப்ட் கை, ஆனால் ஷார்ட் டெம்பர்ட் இம்மீடியட்டாக இல்லை. நோ, எஸ், ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன் he will without thinking just tell. I think அது he is too busy, I feel sometimes for me. Like நோட் பண்ணிக்கோங்க. I feel he should make more time for me. அது before wedding, after wedding எல்லாமே it's the same. So when people ask wedding அப்புறம் என்ன difference, I'm like ஒரு difference இல்லை, because nothing is special or changed. அந்த மாதிரி. And so I am like என்ன சொல்ல வராங்க, வெட்டிங்க்கு முன்னாடியே நான் அவங்க வைஃப் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு ஐயோ நான் அப்போ என்ன யோசிச்சேன், வெட்டிங்க்கு அப்புறம் will be different, he will be more special அப்படின்னு. சீரியஸ்லி அது நான் ஃப்ரம் தென் லெஸ் டைம் தான். இப்போ முன்னாடி இனி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ he doesn't spend time with me. He has time for everything else, like everything else na work. He has to do a lot of things related to his family members, house எல்லாமே. பட் ஐ ஃபீல் எனக்கு டைம் ரொம்ப கம்மி, லெஸ் டைம் ஸ்பெண்ட் ஃபார் மீ. ரொம்ப 10 மாசம் இருந்து ஓகே. அப்போ 3 I probably expect him to be a little more romantic, but I am very romantic. Okay. Like I am a very romantic person. Like movies la paakra romantic linde next level. I am like, that's me naturally. Adu movies nalo or imagination kediyadu. I like that whole romantic feel, and I am a person chinna vayasinde I like that andoru idu. But ivaru practical romantic type, people munadi romba conscious. You understand? அப்போ தெரியாத ஒரு பர்சன் இல்லை, டிரைவர் அங்கே டிரைவ் பண்ணுற ஐயோ கை அந்த மாதிரி PDA அது வந்து கான்ஷியஸ் இல்லை, அது PDA பெரிய ஃபேன் இல்லை எனக்கு. ஐ அம் லைக் தட் அட்வென்ச்சரஸ் டைப். லைக் அப்போதான் கொஞ்சம் நெக்ஸ்டா பண்ணணும். ஓகே, அப்போ வில் டு ஒன் திங். இப்போ நீங்க அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க. அது ஏற்கனவே நிறைய வாட்டி பண்ணிட்டேன். நோ, நாங்க பார்த்தது இல்ல. இப்போ என்னன்னு சொல்லணும்? ப்ரப்போஸ்னா ப்ரப்போஸ் டு ஹர். see அவங்க வந்துட்டு ஒரு லெவல் ரொமான்டிக், நீங்க வந்துட்டு ஒரு லெவலுக்கு ரொமான்டிக். அது மேட்ச் பண்ணுங்க. Don't sit and do.
Then what is the point if you just sit and give the nose large? Yeah, you should at least go down on the knees or something. Do something like that. I have a knee issue. I can't do it right now. மேம் It looks cliche It like doesn't this. matter. I already told you I have a knee issue. I can't do it right now. Okay, do whatever. Let's see. You want to propose to me? No, I don't want to propose to you for sure. I won't propose to you. Okay, yeah. I love you. Thank you. I love you too. இதோட ரேபிட் ஃபயர் ரவுண்ட் முடியுது. இல்ல bad points. Did you say all? சாரி போதும், சாரி போதும், போதும், இல்ல முடிஞ்சுச்சு, பேட் முடிஞ்சுச்சு. பாயிண்ட்ஸ் ஒன்னு பாக்கி இருக்கு. நீங்க பதில் சொல்லல. இது how many? I said 4. You said 3. 4 I think little egoistic here and there. கண்டிப்பா கொஞ்சம் ஈகோ இருக்கு. Definitely. ஓ அதனால தான் இல்ல நீங்க அதிகம்னு அந்த ஈகோ क्वेश्चन கேட்டப்ப. ஓகே. Yeah, ego கொஞ்சம் அதிகம் இருக்கு. And fifth I think கொஞ்சம் because இவ்வளவு நாள் சிங்கிளா வாழ்ந்ததுனால he has to understand more of how to like he is loving and everything ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்றது maybe that family time I think all that should be more. இப்போ sometimes எப்பவுமே his concept is நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன் நீங்களும் சேஞ்ச் பண்ண வேணாம். இட்ஸ் a very good thing to say. சேஞ்ச் இல்ல, நம்ம பிரின்சிபலை மாத்த கூடாது, பட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். we have to be tolerant and compatible. That is ஆக்ஷன்ஸ்ல சேஞ்சஸ் காட்டலாம் பட் as a ஆமா, person as a you are not person As a வந்து person. இப்போ உங்க பிலீஃப் வந்து அப்போ- ஸ்பெசிஃபிக்கா ஏதோ நீங்க வந்து வச்சிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து யூ cannot சேஞ்ச் அந்த பிலீஃப் இன்னொருத்தருக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து ஒரு வருஷத்துல வந்து ஒரு 15 வாட்டி டெம்பிள் போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா நான் வந்து சொல்லக்கூடாது இல்லை நீங்கள் 5 வாட்டி தான் போகணும், நீங்கள் போகக்கூடாது, அதில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஸோ அது அவங்க பிலீஃப். as long as அது வந்து அது எதுவுமே நெகட்டிவ் இல்லை, பர்ஃபெக்ட்லி ஃபைன். yeah so I feel இப்போ நானும் if I tell him இல்ல அந்த டெம்பிள்ல you also come and he doesn't believe in going or something அப்படி இருந்தா he will say இல்ல எனக்கு I don't want to come. But sometimes partner ka we should do some things which we don't usually do. That is out of our comfort zone. Ana I think அந்த compromise and sacrifice the marriage. So நமக்கு பிடிக்காத சில திங்ஸும் for அந்த பர்சனோட ஹாப்பினஸ்க்கு பண்ணணும். ஸோ இது இப்போ 1 month I think it's very early to say. But I think அதுவும் கொஞ்சம் I think he needs to compromise and sacrifice கொஞ்சம் அதிகம். ஓகே. அப்போ so right now I still feel the same after the wedding. I want that more attention, romance. more attention and romance. Yes, for sure. Add some spice in her life. 100%. என்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு. என்னன்னா when a guy approaches a girl அவங்களுக்குள்ள வந்துட்டு நிறைய தாட்ஸ் ஓடும், நிறைய பயம் இருக்கும் அப்படிலாம் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. they'll be asking me எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீ ஏதாவது சொல்லணும்னா எப்படி பேசுறது, பொண்ணுங்களுக்கு எப்படி பேசினா பிடிக்கும், அந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்பாங்க. உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் போய் பார்க்கும்போது, அவங்ககிட்ட நம்பர் கேட்கும்போது வாட் வாஸ் ரன்னிங் இன் யோர் மைண்ட்? எதுவுமே யோசிக்கல, அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கல. சரி அவர் கேர்ள்ஸோட முன்னாடி வெக்கமே கிடையாது. வெக்கம் இல்ல, இந்த சென்ஸ் வெரி கான்ஃபிடென்ட் பண்ண நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தான் அப்ரோச் பண்ணுவேன். ஸோ நான் வந்து சரி இவங்க இப்படி யோசிப்பாங்க, இவங்க இப்படி நினைப்பாங்க, அதெல்லாம் என் மைண்ட்லேயே வரவே வராது. இந்த சென்ஸ் ஏன்னா நீங்கள் ஜென்யூனாக இருந்தீங்கன்னா, உங்கள் இன்டென்ஷன்ஸ் ஜென்யூனாக இருந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஏதோ இன்டென்ஷன்ஸ் இருந்ததுன்னா அப்போ தான் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆனஸ்டாக இருந்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் யோசிக்கணும் அவங்க இப்படி நினைப்பாங்க அப்படி நினைக்க போகிறாங்கன்ட்டு. ஸோ கைஸ் நோட் பண்ணிக்கோங்க, டேக் டிப்ஸ் ஃப்ரம் ஹிம். நல்லா சொல்கிறாரு. சின்ஸ் யூ ஹாவ் சம் ஒர்க் யூ கேன் ப்ளீஸ் கேரி தட். நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு நாங்கள் அனுப்பி விட்டுடுவோம்.